காளான் பிரியாணி செய்ய தேவையானவை: காளான், பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அரைச்சி விடுது, புதினா தழை, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு நெய். காளான் பிரியாணி ஒரு வில்லேஜில் எப்படி செய்கிறது, வீட்டில் இருக்கிறத வச்சு எவ்வளோ டேஸ்டியாக செய்கிறதுன்றதை பாருங்கள். நான் எப்படி செய்கிறேன்ட்டு நோட் பண்ணி பார்த்துக்காங்க. பாருங்கள், பிரியாணி செய்ய தேவையான அளவுக்கு பாத்திரம் சூடாக இருந்தால் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதில் நெய் இருந்தால் நெய், நெய் சூடேறி நல்லா உருகணும். பாருங்கள், நெய் நல்லா உருகி வந்துடுச்சு. எண்ணெயில் சேர்ந்து ஏலக்காய், பட்டை, லவங்கம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பின்னாடி இந்த பட்டை லவங்கம் நல்லா வந்து சூடு ஏறி நல்லா பொரியணும். அப்போ தான் அந்த மனம் வந்து அதில் கிடைக்கும், வாசனை. அது நல்லா வெடிஞ்சு இதானதும் வெங்காயம், வெங்காயம் போட்டதும் பச்சை மிளகா 2, நல்லா வெங்காயம் வேகட்டும். இது வருஷம் ஆன் பண்ண கேமரா ஆன் பண்ண, ஸ்பீக்கர் ஆன் பண்ண, ஆன்லக்குதா? வெங்காயம் பாருங்கள் நல்லா இப்போ சொல்கிற அளவுக்கு தான் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். அந்த பின்னாடி நல்லா ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு புதினா தழை, ஏன்னா அதுவும் நல்லா வணங்கணும். நல்லா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை நல்லா வதங்கின பின்னால் தக்காளி நல்லா அரைச்சி தக்காளி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதை வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்திக்கோங்க. இது நல்லா சுண்டா வதங்குற மாதிரி நல்லா வதங்கணும். அடுப்பத்தை கலரா டே இது பேட்டை பிடிச்சிக்கல. சரி பண்ணு மெதுவாக பண்ணு, ஓகேவா? பாருங்கள், இந்த மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ளே நல்லா மசாலா கெட்டியாக சுண்டி வறுக்கும். அதுக்குள்ளே காளான் ரெடி பண்ணிக்கலாம். காளானில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஒரு 4 உப்பு கல் போட்டு இப்போ நல்லா இப்படி வதக்கினே இருந்தோம்னா காளான் நல்லா வதங்கி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா காளான் வந்து வதங்கி வந்துடும். மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும்.
எல்லாம் பார்த்து வருவார், பெல் அடிச்சாங்களாம் கூட. பாருங்க, நல்லா இப்படி வணக்கினோம்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு சுண்டிடும். சுண்டிட்டா காளான் வந்து நல்லா வணங்கி சின்ன சைஸ்க்கு வந்துடும். அப்படியே இருந்துச்சுன்னா பச்சை வாசனை அடிக்க அது நல்லாவும் இருக்காது. இப்படி வணக்கிட்டா தான் அந்த காளான் வந்து நல்லாயிருக்கும். 10 minutes later. பாருங்க, காளான் நல்லா வணங்கி வந்து அந்த தண்ணி பூரா வந்து இந்த இடத்துல ஸ்டேஜில் எடுத்து இந்த மசாலா போட்டுக்கணும். இப்போ இந்த மசாலா இதோட சேர்த்து வணக்கி ஒரு டீஸ்பூன் பாருங்கள் மட்டன் மசாலா, கரம் மசாலா, அந்த கரம் மசாலா போட்டுக்கலாம். அது இல்லைன்னா மட்டன் மசாலா. இப்போ நல்லா வணக்கி விடணும். நல்லா சுண்ட அந்த மசாலாங்கெல்லாம் வணங்கி ஒன்று சேர்ந்த பின்னாடி தான் தண்ணி சேர்க்கணும். பாருங்க, அப்படி நல்லா மசாலா வணங்கி உருண்டு வந்த பின்னாடி கொத்தமல்லி தழை சேர்த்திக்காங்க. கொத்தமல்லி தழை என்னடா நிறையா போகிறான்னு நினைக்க மாட்டாங்க. நல்லா வணங்கிட்டுனா கம்மி தான். அதோட ஒரு 1/4 எலுமிச்சம்பழம், ஏன்னா தயிர் இல்லை அதனால். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்துனுக்கிறேன். இந்த 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். ஒன்றுக்கு 2, 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துனுக்கிறேன். போடுவா. நெய் இருந்தால் வீட்டில் லைட்டாக மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி வாழை இலை அவ்வளோதான். வாழை இலை போட்டு தட்டு போட்டு மூடிட்டோம்னா சாதம் வச்ச தண்ணி பாருங்கள், கஞ்சி சோறு வடித்த தண்ணி, சாதம் வடித்த தண்ணி சூடாக சுடு தண்ணியே தேவை. அந்த டைமுக்கு அது இருந்தால் கூட ஒரு பாத்திரத்தில் எடுத்து இது மேலே வச்சிட்டோம்னா 20 நிமிஷம் நல்லா தம் ஏறணும். அப்போ தான் சாப்பாடு அருமையாக வரும்.
ம் ஓகேவா சொல்லிட்டா பாருங்கள் காளான் பிரியாணி 20 நிமிஷம் கழித்து எடுத்து இப்படி பெரட்டி பார்த்தா காளான் பிரியாணி ரெடி. நான் எப்படி செஞ்சேன் எப்படி மசாலா போட்டேன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.